வந்து எப்படி இருக்குதுன்னா, இப்ப மத்த கூட்டங்கள்லாம் இருந்திருக்குது. ஏன்னா சேறுகளை உடைக்கிறதும், வாழைப்பழத்தை திருடுறதும், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நாம் தமிழர் கட்சியில இப்படி ஒழுக்கமா நடக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காரணம் வந்து ஒரே ஒரு காரணம் தான். அது செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவர் வந்து கட்டமைச்ச இந்த நாம் தமிழர் கட்சி அரசியல் வந்து இரண்டாவது. முதல்ல வந்து தன்னொழுக்கம், அந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அந்த தன்னொழுக்கம் தான் சமூக ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கமாக மாறும். குடும்ப ஒழுக்கம் சமூக ஒழுக்கமாக மாறும். ஒருத்தனை மேம்படுத்துறது ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கத்தில் சிறந்தவன் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அவனுடைய சிந்தனைகளும் வந்து நல்லபடியான சிந்தனைகளாக இருக்கும். அந்த சிந்தனை நல்லபடியாக இருக்கும்போது சமூகத்தில் வந்து நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அவன் வந்து அவனே வந்து அடைஞ்சிருக்கான். அப்படின்றதுக்கு மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து தன்னொழுக்கம். அந்த தன்னொழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுத்தது வந்து எங்கள் உயிரினும் செந்தமிழன் சீமான். ஆனா இருக்கிற கட்சியில் இருக்க தொண்டர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்க அது எப்படி வாய்ப்பு? இந்த நீங்க பாக்குறீங்களா எப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க? இந்த எங்களை பாக்குறீங்களா? என்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, அதே தம்பிகள்கிட்ட கேளுங்க, இங்க போய் கேளுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் படிப்பினை கிடையாது. வரலாறு பாடம் ராஜராஜ சோழனை பற்றி எழுதுக அப்படின்னா வந்து நம்ம என்ன எழுதுவோம்? அங்க நடந்த விஷயத்தை வரலாற்றை படித்ததை அப்படியே எழுதுவோம். அதே மாதிரி ஒரு நல்லொழுக்கத்தை போதிக்கிற ஒரு எங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஆசானாக இருக்கின்ற அண்ணன் எனக்கு ஒரு மாதிரியாகவும் உங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சொல்லிக் கொடுக்கறது வாய்ப்பு இல்லை. அப்படின்றப்ப வந்து நீங்கள் கேட்கிற கேள்விக்கு வந்து பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா 100 பேர் இருந்தீங்கன்னா 100 பேரும் ஒரே மாதிரியான பதிலை தான் சொல்லுவாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ கட்டுப்பாடோட செயல்படுது அப்படின்னா, இப்போ சமீபத்துல சேலத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. அதுலயும் இதே மாதிரி கூட்டம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம இருக்கணும், உயிரை போகணும் மாதிரினா பேசியிருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சேலத்துல என்ன கூட்டம்? யாருடைய கூட்டம் அது? அதை எதுக்கு பேசுறீங்க? அதை முடிச்சு போன கதையை போய் பேசிக்கிட்டு அது உங்களுக்கு தெரியும், மக்கள் அனைவருக்குமே தெரியும். இப்ப உலக நாடுகளில் உள்ள எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு மாநாடு எப்படி நடக்கணும், ஒரு பொதுக்கூட்டம் எப்படி நடக்கணும், ஒரு தலைவர் என்ன பேசணும் அப்படின்றத வந்து இங்க அண்ணன் இருந்து கட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு பெருமையெல்லாம் சொல்லலை. எந்த ஒரு பொதுக்கூட்டமும் சரி மாநாடும் சரி காவல்துறை வந்து அமைதியா வந்து ஒரு இடத்துல உட்காந்து அவங்க ஓய்வு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நாம் தமிழர் கட்சியில தான் அது நடக்குது. அப்படின்றப்ப அதைத்தான் நான் முதல் கேள்விக்கே தம்பிக்கு சொன்னேன். அடிப்படையில வந்து தான் வந்து ஒழுங்கா இருக்கணும், தான் மாறினா எல்லாமே மாறும். நாட்டை திருத்த நாட்டை நான் திருந்தேன்னா நாடு திருந்திடும். அப்போ அங்க வந்து திருத்துறதுக்கு அங்க ஒரு ஆசான ஒரு போதிக்கிற ஒரு ஆசான் வந்து கல்வியை சொல்லிக்கிற ஒரு ஆசிரியர் வந்து அந்த அங்க இல்லை. நீங்க சொல்ற அந்த சோகால்டு தாவேக்காவுக்கு இல்லை. அவங்களும் நம்மளுடைய பிள்ளைகள் தான், அவங்களும் நம்மளுடைய தம்பிகள் தான். தம்பிகளையும் நான் வந்து பேரழைப்பு விடுறேன், பெருமிதம் கொண்டு அவர்களை அழைக்கிறேன், வாஞ்சையோடு அவர்களை அழைக்கிறேன். தயவு செய்து வாங்க, இந்த மாநாட்டில் நீங்களும் கலந்துக்குங்க. அரசியல் கட்சினா என்ன, அரசியல்னா என்ன, இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், வரலாறு இவையெல்லாம் நம்ம எப்படிலாம் சிதைவுற்று கிடைக்கிறது, இதை மீட்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வகுப்பு எடுக்க ஒரு எப்படி ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பு ஒரு ஆசிரியர் எடுப்பாரோ அது போல இந்த மாநாடு அமையும். நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அரசியலை அப்படின்னு அவங்க அந்த மாதிரி கட்டுப்பாடோட அந்த மாதிரிலாம் நடக்குது. இது குறித்து அண்ணன் ஏதாவது பேசியிருக்காருன்னா உங்ககிட்ட இல்ல, அண்ணனுடைய படிப்பினை தானே. அவர் வந்து எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தலைவர். அது அரசியல் களத்திலும் சரி, இப்படிப்பட்ட கட்டமைப்புகளிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, எதுலையுமே வந்து சமரசம் செய்துக்கிற மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு கலந்தாய்வு நடந்தா கூட அது எப்படி நடக்க வேண்டும், எங்கு நடக்கணும், எந்த மாதிரி நடக்கணும் அப்படின்றத வந்து முதலே நம்மள்கிட்ட சொல்றது. அந்த படிப்பினை வந்து நம்மளை ரொம்ப மேம்படுத்தும். அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப நாங்க இப்படி வந்து ஒரு ஒழுங்கு படுத்துறோம், அண்ணன் வருவாங்க, பார்ப்பாங்க, பார்த்த பின்னாடி அவங்க வந்து இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றத சொல்லுவாங்க. இப்ப எந்த ஒரு தலைவனுமே வந்து அப்படி வந்து எங்கேயும் பார்த்திருக்க மாட்டேங்கிறீங்க. இது குடும்பமாக கூடுகின்ற மாநாடு. இதுவரை வந்து கட்சியாளர்கள் தான் சேர்ந்திருப்பாங்க. இங்க வந்து குடும்பங்களாக வந்து குடும்பமாக கூடுறோம். நம்மளுடைய முழக்கமே குடும்பமாக கூடுவோம், கொள்கை அரசியலை மூடுவோம் அப்படின்றதுனா கொள்ளைக்காரர்களை ஓட வைப்போம், குடும்பமாக கூடுவோம் அப்படின்றது. இதுல வந்து நான் 4ஆம் தேதி வந்து இந்த முகூர்த்த காலம் பண்ணுவாங்க. அதுல வந்து நிர்வாகிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 4 நாள் வந்து நான் வேலை பார்த்து முடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓகே.